ஆர்ப்பரிக்கும் அருவியில் ஆனந்த குளியலிடவும் காவிரி காற்றில் கவலை மறந்து கலக்கவும் ஒகேனக்கல் சுற்றுலாத்தலம் உதவுகிறது. இயற்கை வரைந்த ஒகேனக்கல் ஓவியத்தை ஒளி ஓவியமாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தென்னிந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் ஒகேனக்கல் அருவி தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுள் ஒன்று. கோடை விடுமுறையை கொண்டாட தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒகேனக்கலுக்கு படையெடுக்கின்றனர் சுற்றுலா பயணிகள். ஆயுர்வேத சிகிச்சையாய் உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து பின் வெண்பட்டு திரைச்சீலையாய் தென்றலில் ஆடும் அருவியில் குளித்து தலைது வட்டி காவிரி அழகை தொங்குவாலத்திலிருந்து ரசித்து வயிறார மீன் சுவைத்து என்று மகிழ்கிறார்கள் சுற்றுலா பயணிகள். இவற்றையெல்லாம் சொல்லச் சொற்கள் இல்லையே என்று ஏகாந்தத்தில் திளைக்கின்றனர் பயணிகள். காலையில் வந்தோம், காலையிலேயே மட்டன் எடுத்து செஞ்சு சாப்பிட்டுட்டு நேராக எல்லாம் வந்து ஆயில் மசாஜ் ஃபுல்லாக பண்ணிக்கணும், எல்லாருமே பண்ணிக்கணும். கம்மி ரேட்டு தான், ஒன்றும் நல்லா பண்ணாங்க, நல்லாவே இருந்தது. நேராக குளித்தோம், நல்லா தண்ணிங்க. இந்த வெயிலுக்கு உண்மையாலுமே சொல்லணும்னா சந்தோஷமா இருந்துச்சு. என்ஜாய் பண்ண வேண்டிய இடம் தான், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வந்து என்ஜாய் பண்றது, திருப்பி ஊருக்கு போகணும்னு நினைச்சாலே அந்த வெதர் நினைச்சாலே பயமா இருக்கு. நல்லா இருக்கு, நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இயற்கை தந்த பரிசான காவிரியில் பரிசல் பயணம் செல்லும் சுற்றுலா பயணிகள் காவிரியில் தாங்களும் துளிகளாய் பயணித்து துய்க்கின்றனர். மணல் திட்டு, கர்நாடக எல்லை, ஐந்தருவி ஆகியவை பரிசல் பயணம் வழியே காட்டப்படுகின்றன. சுமார் 1 மணி நேரம் நீளும் பயணம் வாழ்க்கையில் என்றும் மறவாத பயணம் என்று நிகழ்கிறார்கள் பயணிகள். ஆக்சுவலாக நான் வந்ததே என் சன்னுக்காக தான் வந்தேன். பிகாஸ் அவன் வந்து இந்த பரிசல் ரொம்ப லைக் பண்ணுறான். ஏன்னா எந்த போட்டிங்லாம் போனால் அதெல்லாம் அவன் லைக் பண்ணல, எனக்கு பரிசல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஆக்சுவலாக இங்கே வந்தோம். பட் ஆனால் த்ரில்லிங்காக இருந்துச்சு. அந்த மோகினி குகைக்குள்ளெலாம் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்தோம். ஆக்சுவலாக அமேசிங், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பரிசல் வந்து இந்த ரவுண்ட் போனது, அந்த ஃபால்ஸ் அகைன் 2 வாட்டி போயிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா இருக்கு. இங்குள்ள முதலைகள் மறுவாழ்வு மையம், மீன் அருங்காட்சியகம் ஆகியவை உயிரினங்களின் வாழ்வை காட்டும் கண்ணாடிகள். சென்னை, பெங்களூரு, கோவை, மதுரை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலிருந்தும் தருமபுரிக்கு தொடர்வண்டி வசதியும் பேருந்து வசதியும் உள்ளன. தருமபுரியிலிருந்து 47 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒகேனக்கலுக்கு அரசு பேருந்துகள் மூலம் எளிதில் வர முடிகிறது. ஒரு முறை ஒகேனக்கல் மனம் நுகர்ந்தால் இங்கிருந்து திரும்பச் செல்லவே மனம் வராது என்கின்றனர் சுற்றுலா பயணிகள். புதிய தலைமுறைக்காக தருமபுரி செய்தியாளர் விவேகானந்தன்.